அனைவருக்கும் வணக்கம். தை மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? தொழில் எப்படி இருக்கும்? பணவரவு இருக்குமா? பிரச்சனைகள் தீருமா? அது மட்டும் இல்லாமல் இந்த தை 30க்குள் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் முடிவதற்குள் ஆரம்பமே உங்களுக்கு நன்றாக இருக்குது. 6, 12ஆம் இடங்களில் கிரகங்கள் மொத்தமாக கூடியிருக்கு. இந்த காலகட்டத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் வருகின்றது. ராஜயோக கிரகமான செவ்வாய் கிரகம் 6, 7ஆம் இடத்துல ராசியுடன் தொடர்பு கொள்வது, நட்பு கிரகங்கள் தொடர்பு கொள்வது நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு இருப்பது உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தும். மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சில விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்தும். அப்பா அம்மா சொல் கேட்சை கேட்க முடியாத, அவர்களை பார்த்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். பொருளாதார முன்னேற்றத்தில் இருந்து வந்த பாதிப்புகள், வேலையில் இருந்து வந்த தொய்வுகள் அனைத்துமே நீங்கும். பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. டபுள் மடங்கு சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைச்சிருக்கு. தங்கம், உலோகம், இரும்பு, பித்தளை போன்ற உலோகங்கள் சார்ந்த தொழிலாளிகளுடன் தொடர்புடையவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள், பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். அந்நிய இனம் உங்களுக்கு மொழி பேசும் நண்பர்கள் மூலமாக விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மற்றவர்களை நம்புவதன் மூலம் ஏமாற்றுவதும் சூழல் ஏற்படலாம். விரயங்கள் வரும் அமைப்பு உள்ளது. வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். வீடு கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு கவலைகள் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 7ஆம் இடத்திற்கு வருவதால், உங்களுடைய ராசியை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயங்களுமே சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மாணவர்களை பொறுத்தவரை நீட் தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நடக்கக்கூடிய வகையில் காலகட்டமாக இருக்குது. எல்லா விஷயத்திலுமே சாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலுமே வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படலாம். வெற்றிகளை குவிக்கும் ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் ஏற்படுத்த தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சிலருக்கு அதிர்ஷ்டமான ஒரு காலமாகும், சிலருக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுடைய இலக்குகளை அடையும் வரை நீங்கள் போராட வேண்டியது உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டம் பல நன்மைகளும் தீமைகளும் கலந்து வரக்கூடிய ஒரு மாற்றத்தை நீங்களால் உணர முடியும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே பணவரவு திருப்திகரமாக இருக்குது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும். சக வியாபாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு போக்கு ஏற்படலாம். வாடிக்கையாளர்களுடன் பாக்கிகளை வசூலிப்பதில் நீங்கள் கனிவான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்புகள் கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். சக பணியாளர்களை அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்க. உங்களுக்கு சிறப்பானதாகவும் அனைத்துமே நல்லதாகவும் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் அற்புதமான பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வருவீங்க. பொதுவாக கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் குரு அமைந்திருக்காரு. தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, சப்தஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சூரியன் ராசியை பார்ப்பதால் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும்.
எதிலுமே லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும். எல்லா நன்மையும் உண்டாகி உங்களுடைய ஆரோக்கியம் பெருகும். வாக்கு வன்மையினால் எந்த ஒரு காரியத்தையுமே சுலபமாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நலனில் அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வழக்குகளில் சாதகமான ஒரு நிலை காணப்படலாம். எதிர்ப்புகள் விலகும். தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி காணக்கூடிய வகையில் கலைத்துறையில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலைகள் உங்களுக்கு செய்து முடிக்கக்கூடிய வகையிலும் அரசியல் துறையில் ஆலோசனையில் நீங்கள் ஈடுபடுவீங்க. மாணவர்களுக்கு எதிலுமே ஒரு முன்னேற்றம் உண்டாகும். மிருகசீரிசம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கொடுக்கல் வாங்கல்ல நிதானமாக செயல்பட்டால் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பெரிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடியதாகும். அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாகும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வாங்க. லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர்வடைவாங்க. மாணவர்கள் கல்வியில் படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை பெருக்குவாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பொழுதுபோக்குகளில் நண்பர்களுடைய சவகாசத்தை தவிர்ப்பதன் மூலம் நல்ல பலன்கள் பெற முடியும். ஓரளவுக்கு சேமிப்பு பெருகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிட்சமையும் உண்டாகலாம். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைச்சிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் உங்களுக்கு ஒற்றுமை குறையாது. பணம் பல வகைகளில் வந்து குவியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். சிலருக்கு நினைத்தவரை கைப்பிடிக்கக்கூடிய யோகம் அமையும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பெற்று குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வாங்க. உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். 4000 திவ்ய பிரமாந்தம் படித்து வர உங்களுடைய காரிய வெற்றி நீங்கும். குடும்பத்தில் தடை நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த மாதத்தில் ஆரம்பமே உங்களுக்கு நன்றாக இருப்பதால் உங்களுக்கு கிரக நிலைகள் மொத்தமாக கூடியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் ராஜயோக கிரகமாக செவ்வாய் 6, 7ஆம் இடத்துல ராசியுடன் தொடர்பு கொள்வது, நட்பு கிரகங்கள் தொடர்பு கொள்வது நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு இருப்பது உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தும். மிகப்பெரிய நன்மைகள் கிடைச்சிருக்கு. சில விஷயங்களில் தடைகள் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. பொருளாதார முன்னேற்றத்தில் இருந்து வந்த பாதிப்புகள், வேலையில் இருந்து வந்த தொய்வுகள் நீங்கலாம். பதவி உயர்வில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். டபுள் மடங்கு சம்பளத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்கும். தங்கம், உலோகம், இரும்பு போன்றவற்றில் நீங்கள் சார்ந்தவர்கள் கடந்த காலத்தில் இருந்த கஷ்டங்கள், பணம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்களை நம்புவதன் மூலமாக ஏற்படுவதன் மூலம் உங்களுக்கு சூழல் இருக்குது. விரயங்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குது. வண்டி வாகனங்கள் செலவு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற ஆதரவை பெறுவாங்க. கொடுக்கல் வாங்கல்ல சரளமான ஒரு நிலை அமையும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும். சிலருக்கு வாய்ப்புகள் குவிவதால் பொருளாதார நிலை உயரும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.